ஏன் இந்த வழிகட்ட கொள்கைகள் வருகின்றன என்று கேட்டால், இது அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் வரும் என்று. இந்த வழிகட்ட கொள்கைகள் வருவதை பார்க்கிற போது நம்முடைய ஈமான் கூட வேண்டுமே தவிர பிடப்பாக கூடாது. ஏன் கூடணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் சுபஹ் தொழுவிச்சிட்டு மக்களை பார்த்து வளமையில சுபஹ் பிறகு அடிக்கடி பயான் பண்ணுவாங்க. ஒரு நாள் அப்படி பயான் பண்ணும்போது மிச்சம் உருக்கமா பயான் பண்ணினாங்க. இர்பாது பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதா வஜிலத் மின்ஹல் குலூப் வதரஃபத் மின்ஹல் உயூன். அவங்க பண்ணின பயானை கேட்டு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி கண்களால் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு உருக்கமான பயம். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் எழுந்து கேட்கிறார், கஅன்னஹா மௌஇதத்து முவத்திஇன் ஃபஅவ்ஸினா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் செய்கிற பயானை பார்த்தால் விடை பெறுகிற ஒருவருடைய பயான் போன்று இருக்கிறது, எங்களுக்கு வசியத் செய்யுங்கன்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத் செய்கிறார். ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள், இது நான் உங்களுக்கு செய்கிற வசியத். வஸ்ஸம்இ வத்தாஆ, உங்களுக்கு ஒரு ஆட்சியாளர் வந்து விட்டால் அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, ஃபஇன்னஹு மை யஇஷ் மின்கும் பஅதி ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா. எனக்கு பிறகு வாழக்கூடியவர் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். என்ன சொன்னாங்க? எனக்கு பிறகு வாழக்கூடியவர் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். எதுல? மற்ற விஷயத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி சொல்றது மார்க்கத்தில். அப்ப நிறைய கருத்து வேறுபாடுகள் வராவிட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னது என்னமாகும்? பொய்யா போகும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி கருத்து வேறுபாடு என்ன செய்யும்? இந்த சமுதாயத்தில் வரும். அப்படி கருத்து வேறுபாடு வரும்போது நேர்வழியில் பயணிக்க வேண்டும் என்றால் வழியை சொல்லித்தாராங்க. என்னது? அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன மின் பஅதி. என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடியுங்கள், அதாவது நான் காட்டிய வழியை நீங்கள் பற்றி பிடியுங்கள். வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன மின் பஅதி, எனக்கு பிறகு நேர்வழி நடந்த கலீஃபாக்கள், முஸ்லிம் உம்மத்தினுடைய ஏகோபித்த கருத்தின்படி நேர்வழி நடந்த கலீஃபாக்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? எத்தனை பேர் கலீஃபாக்கள்? எல்லாரும் திமுத்து பேர் இஷ்டம். கலீஃபாக்கள் எத்தனை பேர்? 4 பேர். யார் யார்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். இந்த கலீஃபாக்களுடைய சுன்னாவை பற்றி பிடிங்க என்று சொல்லிட்டு இதான் நேர்வழியில பயணிக்கிறதுக்கான வழி. அடுத்தது என்ன சொன்னாங்க? இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தின் பெயரால் நான் காட்டாத, என்னுடைய நேர்வழி நடந்த கலீஃபாக்கள் செய்யாத புதுமைகள் வரும். நல்லா கவனிச்சு இந்த ஹதீஸை புரிஞ்சு கொண்டீங்கன்னா ராஹத் வரும் மனசு. இப்ப நம்ம எல்லோரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்றோம்? ஏன் இந்த மௌலவிமார் இப்படி அடிபிடிப்படுறாங்க? ஏன் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பிரிவு, இவ்வளவு கருத்து வேறுபாடு என்று நம்ம மண்டையை போட்டு உடைக்கிறோமா இல்லையா? ஏசிட்டு போறோமா இல்லையா? திட்டிட்டு போறோமா இல்லையா? மௌலவிமாருக்கு ஏசுறோம், இந்த இயக்கங்களுக்கு ஏசுறோம். ஆனால் இந்த ஹதீஸை சரியா புரிஞ்சு கொண்டால் ஏச மாட்டோம். நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இன்னும் நம்பிக்கை வரும். இவர் உண்மையிலே வஹீன் அடிப்படையில் தான் பேசி இருக்கிறார்கள் என்கிற உறுதி வரும். அவங்க சொல்றாங்க, இப்ப நான் மூத்தானத்துக்கு பிறகு நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும், பித்அத்துக்களும் வரும். இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதுமைகள் உண்டாக்கப்படும். அந்த புதுமைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அது உங்களுக்கு பிடித்த மௌலவி சொன்னார், பிடித்த ஷேக் சொன்னார், பிடித்த அறிஞர் சொன்னார், பிடித்த ஆலிம் சொன்னார் என்பது அல்ல அங்க முக்கியம். குர்ஆன் சுன்னாவில் சஹாபாக்களுடைய நடைமுறையில் இல்லை என்று சொன்னால் அதிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضلاலா, புதுமைகள் எல்லாம் பித்அத்துக்கள், பித்அத்துக்கள் எல்லாம் வழிகள். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், யூதர்கள் 71 பிரிவாக பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 72ஆக பிரிந்தார்கள்,
ستفترق أمتي على 73 فرقة. என்னுடைய சமுதாயம் 73ஆக பிரியும். குல்லுஹா ஃபின்னார் இல்லா வாஹிதா. அல்லாஹ் அக்பர். அந்த 73 எல்லாம் நரகம் போகும், ஒன்றை தவிர சொன்னார். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய நேர்வழியில் இருக்கிற கூட்டம் யார் என்று கேட்டபோது, மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி. இந்த வாசகங்கள்ல வித்தியாசமான பல வாசகங்கள் வருகிறது. இன்று நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியில் இருப்பவர்கள். அப்ப எது ஹிதாயத் சகோதரர்கள், எது நேர்வழி? அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்தது நேர்வழி, சஹாபாக்கள் இருந்தது நேர்வழி. இதுல நம்ம பயணிக்கணும். ஒவ்வொருவரும் கொண்டு வந்து தரக்கூடிய லாஜிக்குகள், கதைகள், கற்பனைகள், அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, அவர் தூங்காமல் இருந்தார், இவர் சாப்பிடாமல் இருந்தார், அவர் உயிர்ப்பித்தார், இவர் மரணிக்க செய்தார் என்றெல்லாம் வந்தால் அது நம்ம புரியணும். இப்படி ஒரு நிலை கிடையாது மார்க்கத்தில். இது ஒரு வழிகேடு. இந்த அடிப்படையில் கருத்து வேறுபாடுகளும் வழிகேடுகளும் இந்த சமுதாயத்தில் வரும் என்று அல்லாஹுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்ததனால் தான் இவ்வளவு வழிகேட்டை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த வழிகேட்டை புதினம் பார்க்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது, முதல் விஷயம். இரண்டாவது, சும்மா குறை சொல்லிட்டு இருக்கிறவங்களாகவும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த வழிகேட்டுக்குள் எது சத்தியம் என்பதை தேட வேண்டும், எது நேர்வழி என்பதை தேட. நிறைய வழிகேடுகள். சுப்ஹானல்லாஹ், நான் சொன்னேனே, சோசியல் மீடியாக்களுடைய வளர்ச்சி. ஷேக் தீனுல் ஹசன் அவர்களும் சொல்லி காட்டினார்கள். இப்போ எப்படி காலம் என்றால், யூடியூப் போஸ்டர் போடுறது, ஃபேஸ்புக்கில் போஸ்டர் போடுறது, எத்தனை வியூவர்ஸ் என்று பார்க்கிறது, இப்படியான ஒரு காலம். வழிகேடுகள் ஈஸியாக மார்க்கெட்டிங் செய்யப்படுகின்றன. இந்த காலத்திலே மிக கவனமாக, கத்தியில் நடப்பது போன்று வாழ்ந்தே ஆக வேண்டும். கபருக்குள் இருக்கிற வேதனை சாதாரணமானதல்ல. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர்களை கடந்து செல்லும் போது நின்று தேம்பி தேம்பி அவர்களுடைய தாடி நனைகிற அளவுக்கு அழுவார்கள் கபருடைய வேதனையை நினைத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசா நல்லடக்கத்திற்காக சென்று கபரு தோண்டப்படுகிற போது பக்கத்திலே உட்கார்ந்திருந்தவர்கள் கையிலே ஒரு குச்சி ஒன்றை வைத்துக் கொண்டு நிலத்திலே கீறுகிறார்கள், மேலே பார்க்கிறார்கள், நிலத்திலே கீறுகிறார்கள், மேலே பார்க்கிறார்கள். டென்ஷன். அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஈது மின் அஸாபில் கப்ர், தஅவது மின் அஸாபில் கப்ர். கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், நான் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத் ஓதி முடிந்த பிறகு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். நாம் ஈமான் கொண்டாலும் ஈமான் கொள்ளாவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், இந்த உலகத்திலே நமக்கு அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லாவிட்டாலும், பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் பணம் படைக்காதவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மௌத்தாகியாக வேண்டும். மௌத்தான பிறகு அவர் கபரிலே அடக்கம் பட்டாலும், அல்லது கடலிலே மீனவரை தின்றாலும், அல்லது விமானத்தில் பறக்கிற போது எரிந்து சாம்பலானாலும், வல்லாஹி நிச்சயமாக அவருக்கு அல் ஹயாத்துல் பர்ஸகியா என்கிற கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த கபரிலே ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் தங்கம், மாணிக்கம், கற்கள், சொத்துக்கள், பணம் என்று வைத்திருந்து பிரயோசனம் இல்லை. சரியான அகீதா, சரியான கொள்கை, நேர்வழி, இஸ்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் கபருக்குள் நிம்மதியாக தூங்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மிக கவனமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உலகம் பராக்காக்கக்கூடியது, உலகம் ஏமாற்றக்கூடியது. உலகத்திலே ஷைத்தான் நின்று கொண்டு நம்மை திசை திருப்பிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே அவன் சபதம் செய்து விட்டு வந்தான், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், இவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தான். நேர்வழியில் செல்ல விடாமல் முன்னால் போய் உட்காருவேன், பின்னால் வந்து உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன் என்று சொன்னான். இந்த சவால்களுக்கு மத்தியிலே வாழுகிற நாம் வெறுமனே துனியா, காசு, பணம், சொத்து, கௌரவம், பிரஸ்டீஜ், நிம்மதி என்று மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் நேர்வழி எது என்பதை தேட வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது.
வெறுமனே எங்கட மௌலை சொன்னார், எங்கட ஷேக் சொன்னார் என்று இருந்து விடாதீர்கள். ஷேக் வரமாட்டார், மௌலை வரமாட்டார் கபருக்குள். நாளை மஹ்ஷரிலே, நீதிமன்றத்திலே, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, ஒவ்வொருவரும் அடுத்தவரை கண்டால் விரண்டோடுவார்கள். பெற்றோர் பிள்ளைகளை கண்டால் விரண்டோடுவார்கள், பிள்ளைகள் பெற்றோரை கண்டால் விரண்டோடுவார்கள், கணவன் மனைவியை கண்டால் விரண்டோடுவான், மனைவி கணவனை கண்டால் விரண்டோடுவாள். யாரும் போய் இவ்வளவு காலத்திற்கு பிறகு சந்திக்கிறோமே என்று முஆனகா செய்து முசாபஹா செய்து சுகம் விசாரிக்க மாட்டார்கள். யா நப்சி யா நப்சி என்று தன்னை மாத்திரமே பார்க்கிற ஒரு நிலைதான் அந்த மஹ்ஷருடைய நிலை. அங்கு அல்லாஹ்வுடைய அர்ஷின்கள் நிழல் பெற வேண்டும் என்றால் நேர்வழி முக்கியமாகும். நரகம் என்பது மிக பயங்கரமானதாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்தை பற்றி நான் அறிந்திருக்கிற விஷயங்களை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால், நரக வேதனையை பற்றி சரியாக புரிந்து கொள்வீர்களாக இருந்தால், லவஹித்தும் கலீலா வல பகைத்தும் கஸீரா, உங்களோட லைஃப்ல நீங்க கொஞ்சமாகத்தான் சிரிப்பீர்கள், அதிகமாக அழுது கொண்டே இருப்பீர்கள் சொன்னார்கள். நரகத்தில் ஆக குறைந்த வேதனை அபூ தாலிபுக்கு. நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பு அணிந்தால் அவருடைய தலையில் உள்ள மூளை கொதிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நரக நெருப்பிலிருந்து ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ஆயுளில் 60-70 வருடங்கள் இன்ஷா அல்லாஹ் வாழப்போகிற இந்த ஆயுளுக்குள் ஹிதாயத்தோடு வாழ்ந்து மௌத்தாக வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்று கேட்டார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக வ தஆத்திக என்று கேட்டார்கள். அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பி இலா தஆத்திக என்று கேட்டார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா என்று கேட்டார்கள். அதே போல நல்ல மனிதர்கள் ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா என்று துஆ செய்தார்கள். எனவே நாமும் அதிகமாக துஆ செய்து கொண்டு சத்தியத்தை தேட முயற்சி செய்ய வேண்டும். இருக்கிற அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்களை அணுக வேண்டும். அந்த உலமாக்களுடைய வழிகாட்டலோடு சத்தியத்தை நாம் தேட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.